வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீ இல்லாமல் நான் இல்லை கதையின் 15வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சித்தியின் பேச்சை கேட்டு எழுந்து 2 பாக்கெட்டிலும் கையை விட்டு கொண்டு கார்த்திக் கடகடவென சிரிக்க, அஞ்சலி புரியாமல் பார்க்க, ஷைலவும் பரிதாபமாய் விழித்தாள். அவன் சிரிப்பை அடக்கி, சித்தி, அவ வாங்கிக்க மாட்டா, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நானும் எவ்வளவோ ட்ரை செய்து பார்த்துட்டேன். இவ்வளவு நேரம் ஒரு பெரிய பிரசங்கமே நடந்தது, மறுபடியுமா என்று மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். ஏமா ஷைலு, இந்த ஆன்டி வாங்கி தந்தா வாங்கிக்க மாட்டியா? நீயும் என் பெண் மாதிரி தானே. உங்க கல்யாணம் நடக்கும்போது நான் இங்க இருக்கனோ இல்லையோ, அதனாலதான் இப்போ நான் கொடுக்கறத வாங்கி கொள்ள என அவளின் பார்வை கார்த்திக்கை நோக்கி தாவியது. அவங்க ஆசையா கொடுக்கறாங்க, வாங்கிக்கோ ஷைலு என அதற்கு மேல் மறுக்க முடியாமல் தட்டை வாங்கி கொண்டு அவர் கால்களில் பணிந்து ஆசீர்வாதம் வாங்க, அஞ்சலி அவளை எழுப்பி அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட கார்த்திக்கிற்கு நெஞ்சம் நிறைந்தது. கொஞ்சம் இருங்க, தோ வந்து விடுகிறேன் என பெரியவர் உள்ளே சென்றதும், கார்த்திக், இதை நீங்களே வச்சுக்கங்களேன் ப்ளீஸ் என கெஞ்ச, கார்த்திக் சிரித்து விட்டு, சரி நீயே அலமாரியின் உள்ள வச்சுடு என்று அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றான். எல்லாவற்றையும் அலமாரியில் வைத்ததும், நகை புடவை வேண்டாம் என்கிற பெண்ணை இப்போதுதான் பார்க்கிறேன் என்று அவளை அணைத்து கொண்டு, ஐ லவ் யூடா, லவ் யூ சோ மச் டியர் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். சில வினாடிகள் கழிந்ததும் அவனிடமிருந்து விலக அவளை கீழே அழைத்து வந்தான். மூவரும் மண்டபத்திற்கு வந்து சேர ஷைலு மகாவிடம் சொல்லிவிட்டு திவ்யாவை தேடி சென்றுவிட கார்த்திக் சுரேஷை தேடி சென்றான். விழா முடிந்ததும் எல்லோரும் தத்தம் குடும்பங்களோடு மண்டபத்தை விட்டு கிளம்ப கார்த்திக் ஷைலுவோடு பேசின திருப்தியில் தலையை அசைத்து விடை பெற நல்லியின் பார்வை இந்த காட்சியை வன்மத்தோடு நோக்கியது. நிச்சயம் முடிந்த அடுத்த நாள் காலை 5 மணிக்கே சுரேஷ் லாவண்யாவுடன் கிளம்பிவிட, சதுவுக்கும் நல்லிக்கும் பாஸ்போர்ட் விசா விஷயமாய் ஹரியும் ஆகாஷும் கிளம்பிவிட வீட்டில் யாரும் இல்லாததால் வீடு அமைதியாக இருந்தது. காலேஜுக்கு கிளம்பி சாப்பிட அமர்ந்த மகளுக்கும் மகனுக்கும் டிஃபன் பரிமாறிய சுஜாதாவுக்கு மகளிடம் கார்த்திக்கை பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் தயங்கி, பின் எக்ஸாம் மூடில் இருக்கிறாள், இதை பற்றி பேசி சங்கடப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தவராக தன் நினைப்பை அப்படியே தன்னுள் புதைத்து கொண்டார். அடுத்து வந்த நாட்களில் ஷைலு படிப்பில் பிஸியாக இருந்ததால் கார்த்திக் போன் கூட செய்யவில்லை. செமஸ்டர் முடிந்து 2 வாரம் லீவு தொடங்க வீட்டில் தமக்கைகள் இல்லாததால் சந்தோஷமாக ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்தாள். சுஜாதாவும் அவளை எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை. சந்தோஷமாக அனுபவித்து விட்டு போகட்டும் என நினைத்ததால் அவளை அவள் இஷ்டத்திற்கு விட்டுவிட்டார். விக்கியும் அதிகமாக எங்கும் போகாமல் ஷைலுவுடன் அரட்டை அடிக்க, சில சமயம் அதில் சஞ்சயும் சுஜாவும் கலந்து கொள்ள நாட்கள் தெளிந்த நீரோடையாக சென்றது. கார்த்திக்குடன் தினமும் இரவில் போனில் அரட்டை அடிப்பதால் 1 வாரம் போனதே தெரியாமல் போனது. அடுத்த வாரமே 2 ஜோடிகளும் திரும்பி வர ஷைலு மறுபடியும் ஓட்டுக்குள் சுருங்கும் நத்தையாகிவிட்டாள். அன்று இரவு எல்லோரும் சாப்பிட ஷைலு மட்டும் அந்த இடத்தில் இல்லாததால் மாமனாரிடம் ஆகாஷ் விசாரித்தான். ஒரு பெருமூச்சுடன், ஏதோ படிச்சிட்டு இருக்க அவர் ரூம்ல என மற்ற 2 பெண்களையும் வெறுமையான பார்வையுடன் அளவெடுத்து கொண்டே கூற அவன் ஷைலுவின் அறைக்கு சென்றான். நல்லிக்கும் சதுவுக்கும் கணவர்கள் பக்கத்தில் இருந்ததால் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதி காக்க சுஜா அவர்களை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். ஷைலு ரூமின் கதவை தட்டி அனுமதி கேட்டு உள்ளே சென்றவன் அவள் கட்டிலில் அமர்ந்து எங்கேயோ வெறித்து கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டு நெஞ்சம் துணுக்குற, இவளுக்காகவே நல்லியை மாற்றி ஆக வேண்டும் என நினைத்தவனாக ஷைலு என்றழைத்தான்.
நினைவு கலைந்து திரும்பியவள் ஆகாஷை கண்டு புரியாதவளாக கட்டிலில் இருந்து இறங்கி, வாங்க மாமா, என்ன இங்க வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிடல என்ற கேள்விகளை அடுக்க ஆகாஷ் அவளது பதட்டத்தை பார்த்து மெல்ல சிரித்தான். நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீயே சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்திருக்க, வா வந்து சாப்பிடு என அழைக்க தயக்கத்துடன், எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க என்றாள் ஒரு அவசரத்துடன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஷைலு, நீ நல்லிய நினைச்சுதானே பயப்படுற, இனிமேல் உனக்கு அந்த கவலை வேண்டாம், அவளை நான் பாத்துக்கிற, வா வந்து சாப்பிடு என்று அழைத்தும் ஷைலுவிடம் அசைவில்லை. இது உன் வீடு ஷைலுமா, நீ சுதந்திரமா இருக்கலாம், யாருக்கும் பயப்படாத, அவங்க இந்த வீட்டு பெண் போல நீயும் இந்த வீட்டு பெண்தான், அதுவும் கடைக்குட்டி, உன் ஆசைகள் தான் இங்கு முக்கியம், புரியுதா என அவளின் கண்களில் கலவரம் வெளிப்படையாக தெரிந்தது. என்னைய அந்நியனா நினைக்கிற, சுரேஷின் நிலையில வச்சுப்பார், தானாக அந்த தயக்கம் போயிடும் என்றாலும் சூடுபட்ட பூனையாயிற்றே, சகோதரிகள் உடனேயே திருந்திவிட இவர்கள் என்ன சினிமா வில்லிகளா என்ற நினைவு ஓட, எனக்கு உண்மையில பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க என மெதுவாக கூற, இந்த பெண்ணின் மனதில் ஏற்பட்ட காயங்களை எப்படி சரி செய்ய போகிறோம் என கவலை ஏற்பட்டது. சரிம்மா, உன் இஷ்டம், நான் சொன்னதை யோசிச்சு பார், சீக்கிரமே வந்து சாப்பிடு என வெளியே வந்தவனின் மனதில் மனைவியின் மேல் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. இருந்தாலும் அவள் தன்னிடம் ஒழுங்காக நடந்து கொள்வதால் எதுவும் சொல்ல முடியாமல் ஷைலுவை பேசும்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான். அவள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு நல்லியையும் சதுவையும் அழைத்து கொண்டு சென்றதும் சுஜா அவளை சாப்பிட அழைத்தார். தாயுடன் சாப்பிட்டு முடித்ததும் ஆகாஷ் பேச வேண்டும் என்று சஞ்சய் ஷைலுவை அழைத்ததும், இல்லப்பா நான் வரல, நீங்க போய் பேசிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு என்று மறுத்தாள். பரவாயில்ல ஷைலு, வாமா, நாளைக்கு படிச்சுக்கலாம், நீ ஏன் எப்பவும் ஒதுங்கியே இருக்கிற, நீ இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது என அதற்கு மேல் மறுப்பது சரியில்லை என்று தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவருடன் மாடிக்கு சென்றாள். சுஜாதாவின் பக்கத்தில் அமர்ந்து யாரையும் நிமிர்ந்து பார்க்க பிடிக்காமல் தன் கை விரல் நகங்களையே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவளிடம், உனக்கு செமஸ்டர் முடிந்து விட்டதா, எத்தனை வாரம் லீவ் ஷைலு என்ற ஆகாஷின் கேள்விக்கு அவளின் பார்வை தந்தையிடம் தாவியது. அவளுக்கு செமஸ்டர் முடிந்து லீவ் தொடங்கிவிட்டதுமா பிள்ளை என்ற மாமனாரின் பதிலுக்கு சிறிது யோசித்து, சரி, அடுத்த வாரம் கல்யாணம் முடிஞ்சதும் ஊருக்கு போகலாமா ஷைலு, நீயே சொல்லு, எந்த ஊருக்கு போகலாம் என்று அவளிடமே கேட்க அவளின் பார்வை தமக்கைகளின் முகத்தை நோக்கி பாய்ந்தது. அவர்களின் முகத்தில் இருந்த வெளிப்படையான வெறுப்பை கண்டு நெஞ்சில் கலவரம் புக, எனக்கு தெரியல, நீங்களே முடிவு செய்யுங்க என்றாள் மெதுவாக. நீ கொடைக்கானல் போக வேண்டும் என்றாயே, போகலாமா ஷைலு என்று மகளிடம் கேட்ட சஞ்சய், ஓ சாரி, நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்களா ஆகாஷ், நான் வேற நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியாம சொல்லிட்டேன், நீங்க எங்க போறதுன்னு முடிவு செய்யுங்க என்று முடித்து விட்டார். அதனால் என்ன மாமா, கொடைக்கானல் ஒரு தடவை போயிட்டு வந்தா மறுபடியும் போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன, ஷைலுவுக்கு அங்க போகணும்னா கண்டிப்பா அங்கேயே போகலாம். ஏன் ஹரி, நீங்க கொடைக்கானலுக்கு போயிருக்கீங்களா என்ற ஆகாஷின் கேள்விக்கு, நான் போயிருக்கேன், இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன், நோ அப்ஜெக்ஷன் என்று விட, அப்புறம் என்ன, ஃபைனல் முடிவு ஷைலுவுக்கு பிடிச்ச இடம் கொடைக்கானல் தான், உங்களுக்கு ஓகேவா மாமா என்றான் அனுமதியாக. சுஜா ஏதோ சொல்லமா எடுக்கும் முன் உடனே விக்கி, நான் வரல மாமா, எனக்கு ஸ்கூல் இருக்கு, எக்ஸாம் வரப்போறது, அதனால நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க என சுஜாவும் விக்கியை தனியாக விட்டு, நான் எப்படி வருவது, நீங்க எல்லோரும் போங்க என்றார். அம்மாவும் விக்கியும் வரவில்லை என்றால் நானும் வரவில்லை என்று கழந்து கொள்ள நினைக்க, ஷைலு நான் உன் கூட இருக்கனே, அப்புறம் என்ன கவலை, அப்பா கூட வரமாட்டியா என கேலியாக கேட்க மெலிதாக புன்னகைத்தாள். ஷைலு நீ போயிட்டு வா, உனக்கும் ஒரு மாற்றம் வேண்டும், அப்பா இருக்கார், அதனால பயப்படாதே என ஷைலு அப்போதும் தயங்க, என்ன தயக்கம், நாங்க என்ன சிங்கம் புலியா இப்படி எங்களை பார்த்து பயப்படுற என்றான் சீண்டலாக. அவன் கேலி புரிந்தாலும் அவள் கண்களில் வலியுடன், சிங்கம் புலி கூட ஒரே நிமிஷத்துல அடிச்சு கொன்னு தின்னுடும், ஆனா சித்திரவதை இல்ல, ஆனா இவங்க கிட்ட
நான் இத்தனை வருஷம் அனுபவிச்சது அதைவிட கொடுமையானது. எப்படி மறக்க முடியும் என்று நினைத்தவளின் இதழ்களில் விரக்தியாக புன்னகை நெளிந்தது. மகளை தோளோடு சேர்த்து அணைத்து, ஷைலுமா சரின்னு சொல்லு, அப்பா உன் கூடவே இருக்க என கிட்டத்தட்ட கெஞ்ச, வேறு வழி இல்லாமல் சம்மதம் கொடுத்ததும் அதுவரை இவளையே முறைத்து கொண்டிருந்த நல்லி தனக்குள், இப்போ இவளோட சம்மதம்தான் ரொம்ப முக்கியம் என முணுமுணுத்தாள். அவளின் பார்வையை சந்தித்ததும் கீழே போறேன்னு முனகிவிட்டு தன் அறைக்கு வந்த ஷைலுவை கார்த்திக் போனில் அழைக்க, அவனிடம் சிறிது நேரம் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசிவிட்டு போனை வைத்தவளுக்கு கனவெல்லாம் கார்த்திக்கே வந்து சுகமாக தாளாட்டினான். அடுத்த வாரம் சுரேஷ் திவ்யா திருமணம் என்பதால் நால்வரும் பர்ச்சேஸில் பிஸியாக இருந்தார்கள். ஷைலுவுக்கு காலேஜ், ஷாப்பிங், கார்த்திக்குடன் போனில் அரட்டை என்று நாள் ரக்கை கட்டி கொண்டு செல்ல, திருமண நாளும் நெருங்க சுரேஷ் திவ்யா திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ரிசப்ஷன் எல்லாம் முடிந்து அவர்களை தனி அறையில் விடும்போது கார்த்திக் ஷைலுவை பார்க்க, அந்த பார்வை அவளுக்கு 1000 செய்திகள் கூற, அந்த பார்வையை சந்திக்க முடியாமல் தடுமாறினாள். திருமணம் முடிந்த பிறகு கொடைக்கானல் ட்ரிப் போகலாம் என்று ஆகாஷ் சொல்லியிருந்ததால் மணமக்கள் ஹனிமூன் கிளம்பியதும் அன்றிரவே கிளம்ப எல்லோரும் ஆயத்தமாக, ஷைலுவுக்கு கார்த்திக்கை விட்டு செல்ல மனது என்னவோ செய்ய, தாயிடம் காயத்ரியை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு கார்த்திக்கை பார்க்க சென்றவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. கார்த்திக்கே கதவை திறக்க, வெளிப்படையாக தன் ஆச்சரியத்தை வெளிக்காட்டியவளிடம், ஹே என்ன இப்படி முழிக்கிற? பெரியவங்க எல்லாரும் திவ்யாவுக்கு நல்லபடியா திருமணம் முடிஞ்சா குலதெய்வம் கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்த போயிருக்காங்க. எனக்கு எப்பொழுதும் போல ஆபீஸ். நல்ல வேளை நான் போகல. அப்படி போயிருந்தா என் குல தெய்வத்தை சந்திக்க முடியாம போயிருக்கும் என்று செல்லமாக நெற்றியில் முட்டினான். வீட்ல யாரும் இல்லைன்னா சாப்பிட ஹோட்டலுக்கு போகணுமா? நான் ஏதாவது சமைத்து தரவா கார்த்திக் என்று புறப்பட்டவளின் கையை பிடித்து, சமையல்கார அம்மா இருக்காங்க என்றவன் அவளின் கையை பிடித்து கொண்டு தன்னறைக்கு அழைத்து சென்று கதவை சாத்திவிட்டு அதன் மேல் சாய்ந்து கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு, அப்புறம் என்றான் குறும்பாக. கார்த்திக் ஸ்டைலாக நின்ற தோரணையையும் அவன் குறும்பாக கேட்ட விதத்தையும் ரசித்து கொண்டே அருகில் வர, கார்த்திக் ஒற்றை கையை நீட்ட, ஷைலு அவன் கையின் மேல் தன் கையை வைத்ததும் அவளை சுண்டி இழுக்க, அவன் மேல் வந்து விழுந்தவளை அணைத்து கொண்டு அவள் கழுத்தில் முகம் புதைத்து கொள்ள, ஷைலு அவனின் அணைப்பை ரசித்து கொண்டே விழிகளை மூடிக்கொண்டாள். சில மணி துளிகள் கழித்து அவன் அணைப்பிலிருந்து விலகியவளை, என்ன ஷைலு, இன்னைக்கு செம சர்ப்ரைஸா இருக்கு, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற என்ற தலையை சரித்து கேட்டவனின் அருகில் நெருங்கி அமர்ந்து, என்னவோ தெரியல கார்த்திக், உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் உடனே வந்துட்டேன். இதோட 1 வாரம் கழிச்சு தான் வர முடியும். இன்னைக்கு நைட் கொடைக்கானல் கிளம்புறோம் என அதுவரை சந்தோஷத்தில் தத்தளித்து கொண்டிருந்தவனின் முகம் வாடியது. அவனின் முக வாட்டத்தை தாங்க முடியாமல் அவனின் முகத்தை தன் கைகளால் ஏந்தி, ப்ளீஸ் கார்த்திக், 1 வாரம் தானே, கண் மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடிடும் என் செல்லம்ல என்று கொஞ்சியவள் அவன் கன்னத்தில் தன் இதழை பதிக்க, கார்த்திக்கின் கண்கள் வியப்பில் விரிந்தது. முகம் மீண்டும் புன்னகையை பூசிக்கொள்ள இருவரும் சிறிது நேரம் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசிவிட்டு நேரமாச்சு என்று கிளம்பியவள் திரும்பி கார்த்திக்கை அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விலக, அவள் கையை பிடித்து, ஹேய் என்னடா இன்னைக்கு எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கு, எனிதிங் ஸ்பெஷல் என்று அவளிடம் கிசுகிசுப்பாக கேட்டதும் வெட்கத்துடன் தலை குனிந்து, ஒண்ணுமில்ல கார்த்திக், ஏதோ தோணுச்சு என்றவள் தம்பிக்கு போன் செய்ய வந்து அழைத்து சென்றான். அவள் சென்றதும் ஷைலுவின் நடவடிக்கை புதிதாக இருக்க, அவ்வளவு சுலபத்தில் தொடமாட்டாள், ஆனால் இன்று அனைத்து முத்தமிடுகிறாள் என்று நினைத்தவுடன் அவனுள் சந்தோஷம் குமிழியிட்டது. ஷைலுவின் அணைப்பும் முத்தமும் இனிமையாக இருந்தாலும் ஷைலுவை பார்க்காமல் எப்படி இருக்கப் போகிறோம் என்று நினைத்து கார்த்திக்கிற்கு வெறுமையாக இருந்தது. இரவே கிளம்பினால்தான் அடுத்த நாள் காலையிலேயே கொடைக்கானல் சென்று விடலாம் என்று முடிவு செய்ததால்
எல்லோருமே பயண ஏற்பாட்டில் மும்முரமாக இருந்தனர். கிளம்புவதற்கு முன் கணவரிடம், சஞ்சய், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, முக்கியமா ஷைலுவ பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லி இருக்கும்போது தனியா அவகிட்ட விட்டுறாதீங்க, மாப்பிள்ளை பார்த்துக்குவார், இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்கிறதால வர்றா, ஷைலு மனசு கஷ்டப்படாம பார்த்துக்கோங்க என்றார் அழுத்தமாக. மனைவியின் கவலை புரிய, கவலைப்படாத சுஜா, நிச்சயம் ஷைலுவ நான் பத்திரமா பார்த்துக்குவேன், எனக்கு அவ சந்தோஷம்தான் இப்ப முக்கியம், அவ சங்கடப்படும்படி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன், போதுமா, நீ நிம்மதியா பத்திரமா இரு என்று அவருக்கு சமாதானம் சொல்லிவிட்டு கிளம்பினார். பயணம் தொடங்கின கொஞ்ச நேரத்திலே ஷைலு தந்தை மேல் சாய்ந்து தூங்கிவிட, கொடைக்கானல் மலை ஏறத் தொடங்கியதும் சஞ்சய் மகளை எழுப்பிவிட, கொண்டையூசி விளைவுகளும் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று விரிந்த புல்வெளிகளும் கண்களுக்கு விருந்தளிக்க ரசித்து கொண்டே வந்தாள். காலை 6 மணி என்பதால் அடர்ந்த பனியில் எதிரே வருவது யார் என்று கூட தெரியாத வகையில் புகை போல பனி படர்ந்திருக்க ஷைலுவை குளிர் தாக்க தந்தையுடன் ஒட்டி கொண்டாள். மலை ஏறியதும் ஆகாஷ் ரூம்ஸ் ரிசர்வ் செய்த ஸ்டெர்லிங் வேல்யூ ஹோட்டல் வந்துவிட இறங்கி உள்ளே சென்றனர். ஹோட்டல் ஃபார்மாலிட்டிஸ் முடிந்து அவரவர் ரூமுக்கு சென்றதும் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க படுத்துவிட ஷைலுவுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு வெளியே வர அடர்ந்த பனி வெண்புகையில் இருப்பது மாதிரி உணர்வு தோன்ற அதை அனுபவித்து கொண்டே கைகளை இறுக கட்டி கொண்டு சிறிது தூரம் நடக்க ஆரம்பித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் பிரிந்து பனி விலக கோடையின் அழகு பளிச்சென்று தெரிய ஆரம்பிக்க நடந்தது போதும் என்று வேகமாக ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஹோட்டலின் உள்ளே நுழைந்து லிப்டில் பட்டனை அமுக்கிவிட்டு திரும்ப அதில் இன்னொருத்தனும் இருக்க அவன் ஷைலுவை ஆச்சரியமாக நோக்கி குட் மார்னிங் என ஷைலுவும் மரியாதைக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவன் பக்கம் திரும்பாமல் நின்றவள் அவள் தங்கியிருக்கும் தளம் வந்ததும் வேகமாக இறங்கி சென்று விட்டாள். ரூமுக்கு சென்றதும் குளித்து ரெடியாகி சஞ்சயை எழுப்ப அவர் குளித்துவிட்டு ரெடியானதும் இருவரும் வெளியே வர மற்ற 2 ஜோடிகளும் வெளியே வர பேசிக்கொண்டே ரெஸ்டாரண்ட் சென்றார்கள். அவருக்கு தேவையானதை ஆர்டர் செய்துவிட்டு பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் ஆகாஷ் எதேச்சையாக திரும்ப மற்றொரு மூலையில் அமர்ந்து போனில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்த சிபியை கண்டதும் முகம் விகசிக்க எழுந்து சென்று பேசிக்கொண்டிருந்தவன் முன்னால் போய் நின்றான். ஒரே ஒரு நிமிடம் கண்ணில் வியப்பை காட்டியவன் அடுத்த நிமிடம், நான் அப்பவே நினைச்சேன் நீ இங்கு வந்திருப்பேன்னு, ஷைலஜாவை ஹோட்டல் வெளியில பார்த்த, வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க என்றான் கூலாக. ஓ, இன்னைக்கு காலையில தான் வந்தோம், நாங்க எல்லாருமே தூங்கிட்டோம், அவ தூங்காம வாக்கிங் போயிருக்கா, சரி நீ எங்க இங்க, ஆச்சரியமா இருக்கு என்ற நண்பனின் கேள்விக்கு சிரித்துவிட்டு, நான் இங்க ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் சைன் பண்ண வந்தேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு, முக்கியமா ஷைலஜா வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை என்றான் புன்னகையுடன், கண்களில் ஒரு எதிர்பார்ப்புடன். ஆமாம்டா, இன்னும் 4 வாரத்துல நாங்க கனடா போறோம், ஹரி ஆஸ்திரேலியா போறார், அதான் ஊருக்கு போறதுக்கு முன்னால ஜாலியா குடும்பத்தோட டூர் போகலாம்னு வந்தோம். ஆனா இதுல என் மாமியாரும் விக்கியும் வரல, ஷைலுவுக்கு கொடைக்கானல் போகணும்னு ஆசை, இங்க வந்துட்டோம், சரி உன் வேலை முடிஞ்சிட்டதுன்னா எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என சிபியை அழைத்தான். எனக்கு வேலை நேத்தே முடிஞ்சிட்டது, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்ட, இன்னும் 6 மாசத்துல அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டா வேலையை தொடங்க வேண்டியதுதான். இன்னைக்கு நான் கிளம்பலாம்னு இருந்தேன், அதனால உங்களோட ஜாயின் பண்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் உங்க குடும்பத்துல என்று சந்தேகமாக இழுக்க, கமான் மேன், யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, வா என்று அழைத்து சென்று எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த ஹரியும் சஞ்சயும் கை குலுக்கினார்கள். ஷைலு ஹலோ என்று சொல்ல பதிலுக்கு சிபியும் ஹலோ என்றான். இவன் என்ன மாமாவுடன் வருகிறான், மாமாவுக்கு தெரிந்தவனா, அதனால் தான் என்னை ஆச்சரியமாக பார்த்தானா, அப்படியே அவரை தெரிந்திருந்தாலும் கூட இப்போதுதானே முதல் முறையாக அவருடன் வெளியே வருகிறேன், எப்படி என்னை பார்த்திருக்க முடியும், அப்புறம் எப்படி என்னை தெரியும் என்ற ஒரே குழப்பமாக இருந்தது. இருந்தாலும் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஆர்டர் செய்த சாப்பாடு வர எல்லோரும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தார்கள். ஆகாஷ் சஞ்சயிடம்,
இவன்தான் சிபி என்று சொல்லவில்லை, அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விட்டான். வெளியே வந்ததும் சஞ்சய், எனக்கு அவ்வளவா இந்த ஊரை பத்தி தெரியாது என்று விட, நான் சொல்றேன் ஆகாஷ், இங்க எனக்கு எல்லா இடமும் தெரியும். முதல்ல பிரையன் பூங்கா போகலாம். அங்கு எல்லா விதமான செடிகளும் எல்லா கலர்களிலும் பூக்கள் இருக்கும். ஈவன் கருப்பு கலர்ல கூட இருக்கு என்று சிபி விவரித்ததும், ஓகேடா, நீயே எல்லா இடங்களுக்கும் எங்களை அழைச்சிட்டு போ. முதல்ல சொன்ன பிரையன் பூங்காவுக்கே போகலாம் என எல்லோரும் வண்டியில் ஏறினார்கள். சிபி அவனுடைய லான்சரை எடுத்து, யாராவது 2 பேர் எங்கூட வாங்க என்றதும் ஆகாஷ், மாமா நீங்களும் ஷைலுவும் அவன் வண்டியில போங்க என்றான். மாப்பிள்ளை சொல்வதும் சரிதான் என்று சிபி பக்கத்தில் சஞ்சய் அமர, ஷைலு பின் சீட்டில் அமர வண்டியை எடுத்தான். சஞ்சய் ஏதோ பேசிக்கொண்டே வர, சிபியும் அவரின் கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டே வந்தாலும் அவன் கண்கள் ரிவர்வியூ மிரர் வழியாக ஷைலுவை பார்த்து கொண்டே இருந்தன. இப்படி ஷைலுவை சந்திப்போம், அவளுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவோம் என்று எதிர்பார்க்காததால் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். பிரையன்ட் பூங்கா வந்ததும் எல்லோரும் இறங்கி உள்ளே போக, சிபியும் காரை பார்க் செய்துவிட்டு ஷைலுவை பின்தொடர்ந்தான். ஷைலுவுக்கு அங்கே இருந்த பூக்களில் இருந்து கண்ணை எடுக்கவே முடியாமல் ஒவ்வொன்றையும் ரசித்து கொண்டே வர, சிபி அவள் ரசிப்பதையே அமைதியாக ரசித்து கொண்டிருந்தான். நீல கலரில் இருந்த ரோஜா பூவை பார்த்து தந்தையிடம் ஆச்சரியமாக காட்ட, அதற்கு இங்க வாங்க ஷைலஜா, உங்களுக்கு கருப்பு கலர் ரோஜா காட்டுறேன் என்று அழைத்து போய் காட்டினான். அதன் மினுமினுப்பான வெல்வெட் போன்ற அழகில் மயங்கி போய் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அழுக்க அழுக்க அந்த பூங்காவை சுற்றி பார்த்ததும் பக்கத்தில் அமைந்துள்ள கோடை ஏரிக்கு போகலாம் என்று கிளம்பினார்கள். ஆனால் ஷைலுவுக்கு அந்த இடத்தை விட்டு வர மனமே இல்லாமல் பாதி மனதோடு மற்றவர்களுடன் வெளியே வந்தாள். அதை கவனித்தவன், நீங்க போங்க, நான் ஷைலஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் சுத்தி காண்பிச்சிட்டு வரேன் என ஆகாஷம் இதுதான் தருணம் என்று சிபியிடம் அவளை விட்டுவிட்டு மற்றவர்களை தள்ளி கொண்டு சென்று விட்டான். சஞ்சய் நடக்க முடியாமல் ஒரு பெஞ்சில் அமர்ந்து விட, சிபி ஷைலுவை அழைத்து சென்று அபூர்வ வகை ரோஜாக்களையும் பெயரே தெரியாத நிறைய பூக்களையும் காட்ட, ஆச்சரியத்துடன் பார்த்து அதிசயப்பட, சிபியோ பூக்களோடு பூவாக நின்றிருந்த ஷைலுவை பார்த்து அதிசயப்பட்டான். சில மணி நேரம் கழிந்ததும் பார்த்தது போதும் என்று கிளம்பி வெளியே வந்து மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். அடுத்து கோடை ஏரிக்கு செல்ல அங்கு நிறைய பேர் படகு சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகாஷ் டிக்கெட்ஸ் வாங்கி வர 2 ஜோடிகள் தனித்தனி படகிலும் ஷைலு, சிபி, சஞ்சய் மற்றொரு படகிலும் சவாரி செய்தார்கள். மதிய வெயில் பட்டு ஏரி வெள்ளி துணுக்குகளை நீரில் போட்ட மாதிரி பளபளக்க பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. வெயில் ஏற ஏற ஷைலு தான் போட்டிருந்த ஸ்வெட்டரை கழற்றி கையில் வைத்து கொள்ள, சிபிக்கு அவளின் அருகாமையும் அழகும் மூச்சடைத்தது. ஆனால் ஷைலு எதையும் கண்டுகொள்ளாமல் படகில் பயணம் செய்வதை ரசித்து கொண்டு தண்ணீரை தந்தையின் மேல் தெளித்து விளையாடி கொண்டிருந்தாள். சஞ்சய்க்கும் மகளின் உற்சாகம் தொற்றிக்கொள்ள அவரும் மகளுடன் தண்ணீரை தெளித்து விளையாட, சிபி இருவரின் குழந்தைத்தனத்தையும் ரசித்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக படகு சவாரி முடிந்து கரை திரும்பும் போது மணி 1 ஆகிவிட, மதியம் லஞ்ச் முடிந்ததும் பேரி ஃபால்ஸ் செல்ல அங்கேயும் 2 ஜோடிகளும் தனியாக பிரிந்துவிட மற்ற மூவரும் தனித்து விடப்பட்டார்கள். தந்தையுடன் ஷைலு அமர்ந்து அதனுடைய அழகை ரசிக்க, வெள்ளி ஓடை போல் மேலிருந்து வளைந்து நெளிந்து ஓடி வரும் அழகே கண்ணுக்கு நல்ல விருந்தாக இருந்தது. அதன் தண்ணீர் விழும்போது அதன் சாரல் தூரத்தில் இருந்து பார்த்தால் புகை போல தோன்றியதை ரசித்தவளுக்கு அதன் அருகே செல்ல வேண்டும் என்று தோன்றிய ஆசையை தந்தையிடம் வெளியிட பாதுகாப்பு கருதி தடுத்து விட்டார். சில வினாடிகள் சென்றதும், நீயும் சிபி கூட கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வாயேன் ஷைலு என்று அனுமதி தர மௌனமாக அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். ஷைலுவின் மனதில் கார்த்திக் கூட இங்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்த வினாடியில் அவளின் இதழ் கடையில் கார்த்திக்கின் நினைவில் ஒரு புன்னகை மலர்ந்தது பரவசமாக. என்ன ஷைலஜா, தனியா சிரிக்கிறீங்க? என்கிட்ட சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பனே என்ற சிபிக்கு,
நான் என் கார்த்திக் பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை உன்னிடம் சொல்ல முடியுமா? கார்த்திக் பக்கத்தில் இருந்தார் என்ன செய்வார்னு நினைத்து சிரித்தேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு, ஒண்ணுமில்ல, சும்மா ஏதோ நினைச்சேன், சிரிப்பு வந்துட்டது, அவ்வளவுதான் என்று சமாளித்தவள். சரி, நீங்க அடிக்கடி கொடைக்கானல் வருவீங்களா என்று முதல் முறையாக பேசினாள். அப்பாடா, மழை வரப்போறது இன்னைக்கு. காலையிலிருந்து உங்க கூட தான் இருக்க. இப்பதான் 8 மணி நேரம் கழிச்சு பேச தோணி இருக்கு உங்களுக்கு. கேலி செய்துவிட்டு, நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன். என் தொழில் ஆர்கிடெக்ட் என்கிறதால இங்குள்ள 2-3 ஹோட்டல்ஸ்களை நான் கட்டியிருக்கேன். இப்போது கூட ஒரு ஹோட்டல் கட்டுற விஷயமாத்தான் இங்கே வந்திருக்கேன் என்றான். அவனின் பேச்சிற்கு வெறும் மட்டுமே கொட்டியவள். அதன் பிறகு பேசவில்லை. அவனும் பேசவில்லை. சிறிது தூரம் நடந்துவிட்டு போதும் என்றதும் திரும்பி வந்து தந்தையுடன் அமர்ந்து கொள்ள சிபியும் சற்று தூரத்தில் அமர்ந்து கொண்டான். மணி 5 ஆனதும் மாலை வெயில் பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்க தண்ணீர் தங்கம் வார்த்தது போல கொட்டியது. ஷைலோ அதன் அழகை 2 கால்களையும் மடக்கி அதில் கையை மடக்கி வைத்து தலையை சாய்த்து பார்த்து கொண்டிருக்க சஞ்சய் ஒரு பத்திரிகையில் மும்முரமாகிவிட சிபி சற்று தள்ளி இருந்த பெஞ்சில் சாய்ந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டு மஞ்சள் வெயில் அவள் மேல் பட்டு தங்க சிலை போல தக தகவென்று மின்னுவதை மெய் மறந்து ரசித்து கொண்டிருந்தான். சில மணித்துளிகள் கழித்து 2 ஜோடிகளும் வர அங்கிருந்து கிளம்பினார்கள். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு கிளம்ப மணி 9 ஆகிவிட குளிர் எலும்பை ஊடுருவ அதை தாக்கு பிடிக்க முடியாமல் கைகளை மார்பின் குறுக்கே இறுக்கமாக கட்டிக்கொண்டு தவிப்பதைக் கண்டு சிபி ஓடி சென்று காரில் இருந்த ஸ்வெட்டரை எடுத்துக்கொண்டு அவளிடம் நீட்ட, தேங்க்ஸ் என்றாள் ஒற்றை வார்த்தையில். எனக்கு சிபி என்று ஒரு பெயர் இருக்கிறது, அதை சொல்லி கூப்பிடலாமே என்று குறும்பாக கூற மெலிதாக புன்னகைத்து தேங்க்ஸ் சிபி என்றாள். பெயரை சொல்லி அழைக்கவும் தன் பெயர் இவ்வளவு அழகா என்று அவனுக்கே ஆச்சரியமாக இருக்க தட்ஸ் குட் என்றான் சிரித்து கொண்டே. மணி ஆகிவிட்டதால் ஹோட்டலை வந்தடைந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு விட்டு அவரவர் அறைக்கு செல்ல சஞ்சய் மகளுக்கு தனியாக அறை எடுத்து தந்திருந்தார். ஷைலு தன் அறைக்கு சென்றதும் ஆகாஷ், சாரி மாமா, நான் உங்க கூட இல்லைன்னு தவறா நினைக்காதீங்க. ஷைலு குழந்தைத்தனமா எல்லாத்தையும் ரசிக்கிறா. ஆனா நல்லி பக்கத்துல இருந்தா அவ தனக்குள்ளேயே ஒடுங்கிக்கிறா என்றுதான் நானும் ஹரியும் அவங்கள அங்கிருந்து அழைச்சு கொண்டு போயிட்டோம் என்று மாமனாரிடம் மன்னிப்பு கேட்க மெலிதாக புன்னகைத்தார் பெரியவர். ஷைலு இத்தனை வருஷத்துல இப்படி சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவளை புரிஞ்சு கொண்டதற்கு தேங்க்ஸ் மாப்பிள. இங்க இருக்கிற 5 நாளும் அவ இஷ்டப்படி இருக்கட்டும், எனக்கு அதான் முக்கியம். நீங்க செய்ததுல தப்பே இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என கவலையே படாதீங்க. ஷைலுவோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் வராம நாங்க பார்த்துக்கிறோம் என உறுதியளிக்க பெரியவருக்கு நிம்மதி கலந்த சந்தோஷம். ஷைலு தன்னுடைய அறைக்கு சென்றதும் கார்த்திக்கிற்கு போன் செய்து பார்த்த இடங்களை பற்றி சொல்லி, எனக்கு இந்த இடங்களை பார்க்கும்போது உங்களோடு வரணுங்கிற ஆசையா இருக்கு கார்த்திக். உங்களோட கை கொத்துக்கிட்டு இங்க சுற்ற வேண்டும் என்ற ஏக்கம் அதிகமாயிட்டது எனும் போதே ஏக்கம் கூடாரம் போட்டது. அவ்வளவுதானே, டோன்ட் வரி ஷைலு, நம் திருமணத்துக்கு பிறகு அங்க போகலாம்டா. உன் ஆசைப்படி கை கோத்து கொண்டு என்ன, அதற்கு மேலேயே போகலாம் என்றான் குறும்பு சிரிப்பு சிரித்து கொண்டே. ஹே சி கார்த்திக், வர வர ரொம்ப நாட்டியா ஆயிட்டே போறீங்க என்று கொஞ்ச. நாட்டியா? நானா? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கே இப்படி சொன்னா திருமணத்துக்கு அப்புறம் என்ன சொல்வ என்று அவளை சீண்ட. அத அப்ப சொல்றேன் என்று சிரித்துவிட்டு நாளை கூப்பிடுறேன் என்ற போனை வைத்தாள். குட் நைட் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்ற சிபிக்கு விவரிக்க முடியாத சந்தோஷம். ஒரு நாள் முழுக்க ஷைலுவின் கூடவே இருந்ததால் அவனால் அந்த சந்தோஷத்தில் தூங்கவே முடியவில்லை. ஒரு வழியாக நித்ரா தேவியின் கருணையால் உறக்கம் அவனை ஆற தழுவி கொண்டது. அடுத்து வந்த நாட்களில் 2 புதுமண ஜோடிகள் தனியாகவே பிரிந்து சென்றுவிட மற்ற 2 பேரையும் சிபியே எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்று சுற்றி காட்டி விளக்கியதும் அல்லாமல் ஷைலுவிடமும் பொறுமையாக அதே சமயம் மென்மையாக நடந்து கொள்வதைக் கண்டு
சஞ்சயின் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. ஷைலு அவனுக்கு அருகில் மிகவும் ஒதுங்கி போகாமல், அதே சமயம் அலட்டிக் கொள்ளாமல், ஒரு சிறு புன்னகை தவிர அதிகம் சிரிக்காமல் இயல்பாக நடந்து கொள்ள, அவனின் மனதில் ஷைலு நிரந்தரமாக அழுத்தமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொள்ள, அந்த சுகத்திலே தன்னுள்ளே கரைந்து போனான். ஷைலுவின் அருகாமையில் 5 நாட்களும் சிட்டாய் பறந்துவிட, மதியம் ஊர் திரும்புகிறார்கள் என்றதும் சிபியின் மனது பாரமாக, எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவர்கள் உடனேயே கிளம்பியவன் வழக்கம் போல சிபியின் காரிலே ஷைலுவும் சஞ்சயும் ஏறிக்கொள்ள, சஞ்சய் சிபியை பற்றி கேட்க, அவன் தன்னை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தான். ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்ததும் அவர்களை வீட்டில் இறக்கிவிட ஷைலவும் நன்றி சொல்லிவிட்டு உள்ளே செல்ல, ஊர் திரும்பியவர்களைக் கண்டு வெளியே வந்த சுஜா உயரமாக அழகாக இருந்த சிபியை பார்த்து, யார் இவன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்து கொண்டே வரவேற்றார். இவன் என் நண்பன் சிபி என்ற மருமகனின் அறிமுகத்தை தொடர்ந்து கை குவித்து வணக்கம் என்ற அவரிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தான். சிபி சென்றதும் தாயிடம் சுற்றி பார்த்த இடங்களை பற்றி சொல்லி பேசி சிரித்துவிட்டு உறங்க தான் அறைக்கு சென்றவளை கார்த்திக்கின் கால் அழைக்க, அவனிடம் உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தவளிடம், ஷைலு, உங்கிட்ட ஏற்கனவே சொன்னனே ஜப்பான் ப்ராஜெக்ட் பத்தி, அது கிடைச்சுட்டது, அதுக்காக நான் இன்னைக்கு நைட்டே கிளம்பணும்டா என்றதும் ஷைலுவின் சந்தோஷம் ஊசி குத்திய பலூன் மாதிரி வடிந்து அமைதியாகிவிட்டாள். அவளிடமிருந்து சத்தமே இல்லை என்றதும், எனக்கு புரியுதுடா, ஆனா இதை நான் மிஸ் பண்ண முடியாது. நாளைக்கு காயத்ரி கல்யாணத்துல உன்னை சந்திக்கலாம்னு பிளான் வச்சிருந்த. எனக்கு இப்பொழுதே உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா இந்த ராத்திரி நேரத்துல எப்படி உன்னை பார்க்க முடியும் என்று ஏக்கம் வழிந்தோடிய குரலை கேட்டதும் ஷைலு தன் ஏமாற்றத்தை மறைத்து கொண்டாள். தட்ஸ் ஓகே கார்த்திக், பிஸ்னஸ் தான் முதல், மற்றதெல்லாம் அப்புறம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சந்தோஷமா போய் வெற்றிகரமா டீலை முடிச்சிட்டு வாங்க என்றவள், திரும்ப எத்தனை நாளாகும் கார்த்திக் என்றாள் சிறு ஏக்கத்துடன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.